தந்தை மகன் தூய் ஆவியின் பெயராலே ஆமேன். நீதித்தலைவர்கள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 14. இறை வார்த்தைகள் 6. ஆண்டவரின் ஆவி ஆற்றலுடன் அவர் மீது இறங்கியது. ஆட்டை இரண்டாக கிழிப்பது போல் சிங்கக்குட்டியை அவர் வெறும் கையால் கிழித்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, உங்க பாத்திரத்தை தண்ணீரால நிரப்புங்கப்பா. ஆம் தகப்பனே, பரிசுத்த ஆவியின் துணை கொண்டு நாங்கள் எல்லாவித செயல்களையும் செய்ய இன்று நாங்கள் செபிக்கின்றோம் தகப்பனே. அப்பா தகப்பனே, ஏசப்பா, சிம்சோனுக்கு கொடுத்த அதே பரிசுத்த ஆவியின் ஆற்றலை நீர் இன்று எங்கள் ஒவ்வொருவருக்கும் தருவீராக தகப்பனே. ஒவ்வொருவருக்கும் உம்முடைய பரிசுத்த ஆவியின் ஆற்றலை தந்து நாங்கள் அதன் துணை கொண்டு ஜெபிக்கவும், எந்த ஒரு செயலையும் பரிசுத்த ஆவியின் துணை கொண்டு செய்யவும் நீர் கிருபை புரிவதற்காகவும், உமது ஆற்றலாலும் அல்ல சக்தியாலும் அல்ல என்னுடைய ஆவியால் ஆகும் என்ற வார்த்தையின்படி நாங்கள் வாழ்வதற்கும் நீர் எம்மோடு தங்கி இருப்பதற்கும் தேவையான அருளையும் ஆற்றலையும் தருவீராக தகப்பனே. உம்முடைய ஆற்றலை பெறுவதற்கு எங்களுக்கு எது தடையாயிருக்கிறதோ அந்த தடைக்கற்களை நீர் தகர்த்தெறிகிற கிருபைகளுக்காகவும், தடைகளை தகர்த்தெறிகிறவர் எங்கள் முன்னே கடந்து போகிறார் என்ற வேத வார்த்தையின்படி எல்லாவற்றையும் நீர் தடுத்து ஆட்கொள்கிற கிருபைகளுக்காக உமக்கு கோடான கோடி நன்றிகள் அப்பா. ஆகும் உம்மால் ஆகாததென்று எதுவும் இல்லை தகப்பனே. பலனுள்ளவன் எல்லாரையும் நீர் விரும்புகின்றீர் அப்பா.